இந்த வெர்டிசிலியம் லக்கானி நமக்கு நன்மை செய்கிற ஒரு உயிர் பூஞ்சை. இப்போ மறுபடியும் 7 நாள் கழித்து இன்றைக்கி தெளித்து விட்டுருக்கேன். பாருங்கள், துளிர்கள்லாம் நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நர்சரியிலேருந்து ரோஜா செடி வாங்கிட்டு வருவோம். அந்த ரோஜா செடியை ரொம்ப ஆசையோடு நடவு பண்ணி வளர்ப்போம். அந்த செடியும் நல்லா வளரும். நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட இலைகள் சுருட்டிக்கிடும், மொட்டுகள்லாம் கருகும், வர்ற துளிர்களும் கருக ஆரம்பிக்கும். மழை நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரோஜா வளர்ப்பு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. துளிர்கள்லாம் நிறைய வருது, மொட்டுக்கள்லாம் நல்லா வந்து நிறைய பூக்களும் பூக்குது. ஆனால் வெயில் ஆரம்பிக்கும் போது தான் ரோஜாவுக்கு இந்த மாதிரியான நோய்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ரோஜா செடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். இந்த நோய் காரணமாக தான் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இப்படி ட்ரிம் பண்ணி விடுறப்போ வர்ற துளிர்கள் வந்து எப்போவுமே நல்லா வந்துடும். ஆனால் இந்த கிளைமேட்டில் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டால் கூட வர்ற துளிர்களும் அப்படியே காஞ்சி போகுது, அப்படியே நுனிக்கர்கள் மாதிரி அப்படியே இருந்து போகுது. நான் நம்ம ரோஜா செடிகளுக்கு இதுவரைக்கும் எந்த கெமிக்கல் மருந்துகளும் பயன்படுத்தி பூச்சிகளை விரட்டினதில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி விடுவேன், வர்ற துளிர்கள் நல்லா வந்துடும். இந்த முறை தான் இந்த வெர்டிசிலியம் லக்கானியை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணி ஆன்லைனில் வாங்கினேன். இந்த வெர்டிசிலியம் லக்கானி நமக்கு நன்மை செய்கிற ஒரு உயிர் பூஞ்சை. இது இயற்கையிலே கோமியத்தில் குறைஞ்ச அளவில் இருக்குது. அதனால தான் கோமியத்தை வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்தினோன்னா பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்துன்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. லேபில் இந்த பூஞ்சையை பெருக வச்சு இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி விவசாயிகளுக்கு பயன்படுத்துறதுக்காக நமக்கு தராங்க. இதை காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இதில் விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க என்னென்ன பூச்சிகள்லாம் கட்டுப்படும்னு. த்ரிப்ஸ் கட்டுப்படும்னு போட்டிருக்கு, ஒயிட் ஃப்ளை, மீலிபக், லீஃப் மைனர், ஏஃபிட், இந்த மாதிரி எல்லா பூச்சிகளும் கட்டுப்படும்னு போட்டிருக்காங்க. இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml எடுத்துக்கலாம். சாயந்தரம் வேளையில் தெளிக்கிறது தான் நல்லது. இதை ஸ்டோர் பண்ணுறதும் நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும். இப்போது வெர்டிசிலியம் லக்கானியிலேருந்து 5 ml மட்டும் நம்ம எடுத்துக்கிட போகிறோம். இதை நல்லா கலந்து ஸ்ப்ரேயரில் போட்டு அடிக்கலாம். நம்ம ரோஜா செடியில் நிறைய த்ரிப்ஸ் இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் தெளிக்கிறேன். நிறைய பூச்சி தாக்குதல் இருந்தால் 7 நாளைக்கு ஒரு தடவை தெளிக்கணுங்கிறாங்க. பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறப்போ 12 நாளைக்கு ஒரு வாட்டி தொடர்ந்து தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா நனைகிற மாதிரி இந்த மாதிரி தெளித்து விடுங்க. இப்போ மறுபடியும் 7 நாள் கழித்து இன்றைக்கி தெளித்து விட்டுருக்கேன். பாருங்கள், துளிர்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதில் எந்த மாதிரி இலை சுருட்டலும் இல்லை. எல்லா இடத்துலையும் துளிர்கள் நல்லா வருது. நம்ம முதல்ல தெளிக்கிறப்போ இந்த துளிர்கள் இல்லை. நல்லா துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே துளிர்கள் இருக்குது. இங்கே கூட நிறைய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தின வரைக்கும் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இனிமேல் நிறைய செடிகளை ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம். பார்த்தீங்களா, எல்லா செடிகளுக்கும் எந்த மாதிரி துளிர்கள் வந்து எந்த மாதிரி பூக்குதுன்னு ரிசல்ட்டை இன்னொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் விரிவாக. அதே மாதிரி இந்த வெர்டிசிலியம் லக்கானியை பெருக வச்சும் தெளிக்கலாமா, அதை பற்றியும் வர்ற வீடியோக்களில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.